என்ன பண்ணாரு, சிந்துக்கிட்ட சொல்கிறாரு, கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரம் நீ எப்படிப்பட்டவ, எப்படியெல்லாம் என்னை ஏமாற்றிக்கு மேரேஜ் பண்ணியிருக்க, இந்த ஊர்க்காரங்க முன்னாடி எப்படிலாம் வந்து அவமானப்படுத்தி மேரேஜ் பண்ணியிருக்கேன்னு எல்லாத்தையும் நிரூபித்து, இந்த ஊர்க்காரங்க முன்னாடியே நிரூபித்து உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தலை, என் பேர் சிவா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாரு. அதை பார்த்து சிந்து அமைதியாக இருக்காங்க. அமைதியாக இருக்கியா, எல்லாத்தையும் சாதிச்சிட்டல, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. இங்கே சிந்து வந்து அப்படியே வந்து அமைதியாகவே இருந்துகிட்ருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, ஸ்னேகாவில் தாங்கிக்க முடியல, அவங்க அப்பா கிட்டே கதறி கதறி அழுறாங்க. அவங்களால தாங்கிக்க முடியல. எப்படிப்பா நான் வந்து சிவாவை விட்டு இருக்க முடியும், என் வாழ்க்கை சிவான்னு நினச்சினேப்பா, அவன் தானேப்பா எனக்கு எல்லாமே அப்படி சொன்னோன்னே, இங்கே பாருமா, நீ ஏன் கவலைப்படுற, சிவா உனக்கு இல்லைன்னு யார் சொன்னா, அந்த பொண்ணு வேணா இந்த டைமில் ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்கலாம், ஆனால் என்றைக்குமே சிவா தான் என் வீட்டு மாப்பிள்ளை, அதே மாதிரி உனக்கு புருஷனும் சிவா தான், அது எக்காரனு கூட அழிய போகிறதுல எப்படி பாப்பெலாம் பண்ண முடியும், இப்போ தான் கல்யாணமே நடந்துச்சுப்பா, கல்யாணம் நடந்தால் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதா, நான் எல்லாமே பண்ணலாம், அந்த பொண்ணு எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு எப்படியா நிரூபித்து அந்த பொண்ணை வெளியே துரத்திட்டு நான் உனக்கு சிவாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேம்மா, நீ கவலைப்படாத அப்படின்னோட, அப்பா இது நடக்குமாப்பா, சிவா எனக்கு கிடைப்பாடப்பா, கண்டிப்பாக கிடைப்பாம்மா, நீ கவலைப்படாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போ, சிவா வந்திருப்பான், சிவா கிட்ட மறுபடியும் பழைய மாதிரி பேசு, கோவப்படுறதோ அவனை கஷ்டப்படுறதோ பண்ணக்கூடாது, சரியா, அது எப்படிப்பா பண்ணி தாம்மா ஆகணும், சிவா கிட்ட நீ மறுபடியும் எவ்வளோ தூரம் க்ளோஸ் ஆக முடியுமோ அவ்வளோ தூரம் க்ளோஸ் ஆகணும், அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சே, கல்யாணம் ஆகிறதுலாம் ஒரு மேட்ராமா, கல்யாணம்லாம் தூக்கி போடு, உன்னை பொறுத்த வரைக்கும் சிவா தான் உன் வீட்டுக்காரன், எக்காரர் கூட மாறாது, புரியுதா அப்படின்னோடனே, சரிங்கப்பா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து சிவா வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்ப, என்ன சிவா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புற, நேற்றுப்பா கல்யாணம் ஆச்சு, உடனே கிளம்பணுமா அப்படி சொல்லிட்டு பெரியம்மா கேட்குறாங்க. இல்லை பெரியம்மா, அர்ஜென்ட்டாக ஒரு கேஸ் இருக்குது, என்னோடய வேலையை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே, நான் போய் தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாரு. சிந்து வந்து என்ன பண்ணுறாங்க, சிவாக்கு டிஃபன் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. உடனே வந்து எனக்கு வேணாம் பெரியம்மா, பசி இல்லை, எனக்கு அர்ஜென்ட்டாக போகணும் ப்ளீஸ் பெரியம்மா சொல்லிட்டு ரொம்ப பட்டு கிளம்பிடுறாரு. சிந்து வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க, சிவாவை மனசு கேட்காம. இங்கே வந்து அப்படியே வந்து சிந்துவை கண்டுக்காமல் வந்து சிவா வந்து கிளம்புறாரு. இதை பார்த்துட்டு வந்து பெரியம்மா வந்து சிந்துக்கு சொல்கிறாங்க, கவலைப்படாத சிந்து, கூடிய சீக்கிரம் சரியாயிடும், சிவா பழையபடி உங்ககிட்ட நல்லபடி பேச ஆரம்பிச்சிடுவான், கவலைப்படாதம்மா, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பைரவி செம்ம டென்ஷனாக இருக்காங்க. நைட்டெல்லாம் பயங்கரமாக பிரச்சனை பண்ணிட்டாலே, இப்போ காலையில் என்னென்ன பிரச்சனை பண்ண போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் வந்து பொறுமையாக பைரவி கிட்ட பேசுறதுக்காக போகிற, பைரவி ப்ளீஸ் பைரவி, நேற்று நைட்டு நம்ம ரூம்குள்ளே என்னமோ நடந்தது, நீ வந்து எவ்வளோ திட்டின என்ன, ஐயா அடித்த கூட அடித்த, அதெல்லாம் நான் வாங்கிட்டேன், தயவு செய்து அம்மா மனசு கஷ்டப்படும், வெளியே மட்டும் அப்படிலாம் வந்து பேசிடாத ப்ளீஸ், உனக்கு கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு ஒன்று பார்த்து முறைக்கிறாங்க. பைரவி இங்கே வந்து ஐயோ என்ன நடக்க போதும்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே வர்றாரு. ஆறுமுகம் என்னடா பைரவி வரலையா, டிஃபன் சாப்பிட அப்படின்னா, வருவாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உட்கார்றாரு. பைரவி வந்து செமைய டென்ஷனாக அப்படியே வந்து உட்காடுறாங்க. என்னம்மா இந்த வீட்டில் உனக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னோன்னா அப்படியே பார்த்துட்டு கம்முன்னு இருக்காங்க பைரவி. என்னம்மா எதுவுமே பேச மாட்டேங்கிற அப்படின்னோன்னா அப்படியே எழுந்து போகிறாங்க. எனக்கு சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை, முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே பாருடா, பைரவி உன்னை விருப்பம் இல்லாமல் தான் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் நீ தான் அவளை விரும்புகிற மாதிரி மாற்றணும், புரியுதா அப்படின்னோடனே சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பமும் சொல்லிட்டு இருக்காரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, சிவா வந்து அங்கே போகிறாரு ஹாஸ்பிட்டலுக்கு. உடனே வந்து சிவாவை பார்த்துட்டு வந்து தாங்கவே முடியல, வந்து ஸ்னேகாவால் ஓடி வந்து அப்படியே கட்டிக்க வராங்க. சிவா விலகி போகிறார். என்ன சிவா என்கிட்டேருந்து விலகி போகிற, இங்கே பாரு சிவா, அந்த பொண்ணு வேணால் உன்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்கலாம், ஆனால் என்றைக்குமே வந்து நீ தான் சிவா எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி ஸ்னேகா, தயவு செய்து என்னை மன்னிச்சு சிவா அப்படிலாம் சொல்கிற, என்றைக்குமே நீ தான் சிவான்னு கையை பிடிக்கிறாங்க. கையை எடுத்து விடுறாரு. இங்கே பாரு, இப்போ நான் ஒரு ஸ்டாஃப், அவ்வளோதான், உன் கம்பெனி உன்னோட ஹாஸ்பிட்டலில் நான் ஒர்க் பண்ணுறேன், அவ்வளோதான் நமக்குள்ள வந்து ரிலேஷன்ஷிப்பு, தயவு செய்து எல்லாத்தையும் மறந்துடலாம். என்ன சிவா, அந்த பொண்ணை நீ விரும்ப ஆரம்பிச்சிட்டியா அப்படி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அது வேறு இது வேறு, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, தயவுசெய்து வந்து விட்டு இதெல்லாம் அப்படின்றாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சிவா, அவள் செஞ்சதெல்லாம் அப்போ நீ ஏற்றுக்கிட்டியா அப்படின்னு ஒன்றும் இல்லை, ஆனால் என் பெரியம்மா நடத்தி வச்ச கல்யாணம், அந்த கல்யாணத்துக்கு ஒரு பிரச்சனை கூட நான் வந்துச்சுன்னா இப்போ எங்கள் பெரியம்மா மூஞ்சிலும் நான் முடிக்க முடியாது, இப்போ தற்சமயத்துக்கு எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அதனால் நீ வந்து என்கிட்ட இப்படி பழகிறது நல்லதில்லை, நம்ம 2 பேர் இப்படி பழகிறது ரொம்ப பெரிய தப்பு, அது யாரும் பார்த்தா எங்கள் பெரியம்மா கிட்ட சொன்னாங்கன்னா அவங்க மனசு தாங்காது, என் பெரியம்மாக்காக நான் எது வேணாலும் பண்ணுவேன்னு உனக்கே தெரியும்ல ஸ்னேகா, அதனால் இதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பழக வேணாம், ப்ளீஸ் தயவு செய்து என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே ஸ்னேகா செம்மைய டென்ஷன் ஆகிறாங்க. ஏன் இப்படி சொல்லிட்டு போகிறான் சிவாவோட மனசு மாறிடுமா, மாற விட மாட்டேன் சிவா, நீ தான் எனக்கு வேணும் சிவா, அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா வந்து சொல்கிறாங்க.